கிறிஸ்துக்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் உலக ரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினால உங்க எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த மே மாதம் 6ஆம் தேதி மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்க எல்லாரையும் உங்க வீடுகளில் சந்திக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்னைக்கு நமக்கு என்ன மங்கள வார்த்தை ஆசையோடு எதிர்பார்க்கிற தேவனுடைய பிள்ளைகளே, எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 36ஆம் அதிகாரம் 11வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது: உங்கள் முந்தின சீரை பார்க்கிலும் உங்களுக்கு நற்சீர் உண்டாகச் செய்வேன். உங்களுடைய முந்தின சீரை பார்க்கிலும் அப்படின்னா இன்னைக்கு மே மாதம் 6ஆம் தேதி. இதுக்கு முன்னால உங்களுக்கு என்ன சீர்கள், சிறப்புகள், செல்வங்கள், வருமானங்கள், சொத்துக்கள் இருந்ததோ, சீர் அப்படின்னாலே செல்வங்கள்னு அர்த்தம், சொத்துக்கள்னு அர்த்தம். அது பிள்ளை செல்வமாக இருந்தாலும் அது பெரிய சொத்து, வீடாக இருந்தாலும் இல்லைன்னா வாகனமாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் உங்கள் குட்வில் கூட ஒரு பெரிய சொத்து தான். இவைகளெல்லாம் உங்கள் முந்தின சீர் அப்படின்னா இந்த மே மாதம் 6ஆம் தேதி 2026க்கு முன்னாடி இருந்ததை விட இனி உங்களுக்கு நற்சீர் உண்டாக செய்வேன். அப்படின்னா இவ்வளவு நாள் இருந்ததை விட நல்ல பெயரையும் புகழையும் நல்ல சீரையும் சிறப்பையும் செல்வங்களையும் வேலைகளையும் நல்ல கிருபைகளையும் கர்த்தர் இதுக்கு உங்களுக்கு தருவேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படின்னா இதுவரை இருந்ததை காட்டிலும் இன்னும் நீங்கள் ஒருபடி நல்லாவே இருப்பீங்க, சீரோட சிறப்போடு இருப்பீங்க அப்படின்றது ஆண்டவருடைய மங்கள வார்த்தை. நேற்றைக்கு வரைக்கும் எனக்கு ஒன்றுமே வழி இல்லை அப்படின்னு இருக்கிறீங்களா? இன்னைக்கு புது வழிகள் திறக்க போகுது. நேற்றைக்கு வரைக்கும் நான் ரொம்ப அவமானத்திலேயே ஓடிட்டுருக்கேன்னு சொல்லிங்களா? ஆண்டவர் இன்னைக்கு உங்களை புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் சிறந்திருக்கும்படி செய்யத்தக்கதாக ஒரு அற்புதத்தை உங்கள் வாழ்க்கையில் இன்னைக்கு செய்ய போகிறாரு. ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்கிறாருன்னா அதை கண்டிப்பாக செய்வார். அவருக்கு பொய் சொல்ல தெரியாது, பொய் சொல்லணுன்ற அவசியமும் கிடையாது. ஸோ இன்னைக்கு பொய்யுரையாத தேவன் சொல்கிறாரு, முந்தின சீரை பார்க்கிலும் உங்களுக்கு நற்சீர் உண்டாக செய்வேன். அப்படின்னா நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும், வரன்கள் உங்களை தேடி வரும், நல்ல செல்வங்களும் செல்வாக்குகளும் உங்களை தேடி வரும். கடந்த நாட்களில் நீங்கள் அதை தேடி ஓடினீங்க, இப்போ அது உங்களை தேடி வரத்தக்கதாக கர்த்தர் உங்களோடு கூட இணைந்து இல்லாததை இருக்கிறது போல அழைச்சி ஸ்தோத்திரம் பண்ணும் பொழுது அது இருக்கிறதாக கிடைக்க வைக்கிற ஆண்டவர் அது அப்படியே உங்களுக்கு கொடுப்பாராக. ஸோ யாரும் உங்களுடைய எதிர்காலத்தை குறித்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. என் காலம் இப்படி தான் ஓடுமா, நான் கடைசி வரைக்கும் கடன் தான் வாங்கணுமா, நான் கடைசி வரைக்கும் வாடகை வீட்டில் தான் இருக்கணுமா? அவசியமே இல்லைங்க. உங்களுக்கு நற்சீர்கள், நிறைய அடுக்கடுக்கான சீர்கள், பெரிய செல்வங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்து வரப்போகிற காலகட்டங்களில் ரெடியாக இருக்குன்றதை ஆண்டவர் உத்தரவாதம் கொடுக்குறாரு. அதை பெற்றுக்கொள்ளுங்க. ஒரு நல்ல சாட்சியை கேட்கலாம். பிரதர் வில்லியம்ஸ் சித்தார்த்தன், மும்பை: நான் பாஸ்போர்ட் பெறுவதற்காக அனுப்பிய விண்ணப்பம் மற்றும் அதற்குரிய ஆவணங்கள் அனைத்தும் நிராகரிக்கப்பட்டது. அப்படின்னாச்சுன்னா டிக்ளைன் பண்ணிட்டாங்க. பல விதத்திலும் முயற்சிகள் செய்தும் தடைகள் ஏற்பட்டு கொண்டே இருந்தது. அதனால் மிகுந்த மன வருத்தத்தில் இருந்தபோது சகோதரர் ஸ்டீஃபன் அவர்கள் மும்பை பாண்டூப்பிற்கு வந்திருந்தார். அவரை நேரில் சந்தித்து ஜெபிக்க கேட்டுக்கொண்டேன். ஜெபத்தின் போது சகோதரர் வழியாக கர்த்தர் கொடுத்த மங்கள வார்த்தை, இயேசு கிறிஸ்துவின் கிருபையினால் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வீர்கள் என்ற ஒரு மங்கள வார்த்தை வெளிப்பட்டது. அந்த ஜெபத்திற்கு பிறகு காவல் நிலையத்திற்கு சென்று பாஸ்போர்ட் சம்பந்தமாக காவல்துறையின் சரிபார்ப்பை தொடருங்கள் என்று பாஸ்போர்ட் அலுவலகத்திலிருந்து ஒரு செய்தியை அனுப்பினார்கள். சகோதரர் சொன்ன தேவனுடைய வார்த்தையின்படியே பாஸ்போர்ட் சம்பந்தமான சகலத்தையும் இயேசு கிறிஸ்துவின் கிருபையினாலே நான் பெற்றுக்கொண்டேன். இன்றைக்கு பாஸ்போர்ட் எனக்கு கிடைத்து விட்டது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, பாண்டூப்பில் இருக்கிற தேவனின் அன்பு ஜெபகோபுரத்தில் தான் இந்த அற்புதம் நடந்தது. இன்னைக்கு நமக்கு மும்பை குடும்ப ஆசீர்வாத திருவிழா நம்முடைய மும்பை ஜெபகோபுரத்துக்குள்ளால் இருக்கிற அந்த பெரிய ஹாலில் அது நடக்க போகுது. ஸோ நீங்கள் எல்லாரும் வந்து கலந்து கொள்ளுங்க. இதுபோல் பிரச்சனைகள் தடையில் இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு தடைகளை உடைக்கிற நாள். ஸோ கரெக்டாக 9:30 மணிக்கு தொடங்கி 11 மணிக்கு கூட்டம் முடிஞ்சிடும். அதன் பிறகு என்னை நேரில் சந்திக்கணும்னா நீங்கள் இருந்து பார்த்து ஜெபித்து விட்டு போகலாம். ஸோ மும்பை, பூனா, அது பக்கத்தில் இருக்கிற நாக்பூர் போன்ற இடங்களில் இருக்கிற பிள்ளைகள் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளலாம். அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தினாலே என் அன்பு பிள்ளைகளை நான் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். கிருபையினாலும் இரக்கத்தினாலும் முடிசூட்டும். முன்புள்ள சீரை பார்க்கலாம், பின்புள்ள சீர் நற்சீர் என்று சொன்னீரே. முந்தின சீர் எம்டியாக இருக்கலாம், சீரோல இருக்கலாம். ஆனால் இனி நிறைய புதிய புதிய சீர்கள், நற்சீர்கள், நல்ல செல்வங்கள், நல்ல பெயர், நல்ல புகழ், நல்ல வருமானம், நல்ல அபிஷேகம், நல்ல வல்லமை, நல்ல வரங்கள், நல்ல சொத்துக்கள், நல்ல செல்வாக்குகள், நல்ல பிள்ளை செல்வங்களை கர்த்தர் இவர்களுக்கு கொடுத்து இவர்களை ஆசீர்வதிப்பீராக.
இன்றைக்கு பிறந்த நாள், திருமண நாளை நினைவு கூறுகிற பிள்ளைகளை ஒரு விசை கண்ணோக்கி பாரும். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர் என்ற மங்கள வார்த்தை இந்த நிமிஷத்திலிருந்து பிள்ளைகளுக்கு நிறைவேறட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி: தேவனின் அன்பு ஊழியங்கள், விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 044-5447-999 மற்றும் 9941150999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.